ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கலெக்ஷன்ஸ் டாபிக் இருக்கக்கூடிய செட் கலெக்ஷன் பார்க்க போறோம். மற்ற கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த கலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வளவளன்னு பேசாமல் நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள என்டர் ஆகிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட். இந்த கலெக்ஷன் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஒன்ஸ் போட்டு காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்ற கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா, இப்போ லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து டியூப்ல வந்து பேரந்திசிஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். செட்டை வந்து எதை வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் செட்னால நான் வந்து சிம்பிளா வந்து ஒரு வேரியபிள் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து செட்டை எப்படி என்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, கர்லி பிரேசஸ். ஓகேவா? அதாவது ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்லி பிரேஸ். ஓகேவா? இப்போ இது வந்து நார்மலா ஒரு செட்டை கிரியேட் பண்ணும்போது, அதாவது ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்ணும்போது இப்படி நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் டிக்ஷனரின்னு ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பிகாஸ் டிக்ஷனரி கலெக்ஷன் வந்து வாஸ்ட் டாபிக். ஸோ வந்து அதை வந்து ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து அதை நம்ம செப்பரேட்டா ஒரு எபிசோட்ல பார்த்துடலாம். ஓகே, அந்த டிக்ஷனரி கலெக்ஷன் டினோட் பண்றதுக்கு நம்ம வந்து கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ரெண்டு கலெக்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செட், அதாவது ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்றதுக்கு பைத்தான்ல ஒரு தனியா ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அதை வச்சு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க டிக்ஷனரி பார்த்தா வந்து இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம செட் கலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து இப்படி செட் ஆஃப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போடணும். ஓகேவா? இது வந்து ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்றதுக்கு டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஒரு செட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ செட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இது என்ன புரியாது, நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஒரு 1ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலா நான் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வருது எனக்கு வந்து இந்த கர்லி பிரேசஸ் வச்சு தான் என்க்ளோஸ் ஆகி வருது. ஸோ உங்களுக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது செட்டை வந்து நம்ம கர்லி பிரேசஸ் வச்சு தான் என்க்ளோஸ் பண்ணுவோம். பட் ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி டாபிக் கவர் பண்ணும்போது உங்களுக்கு சைட் பை சைடு இதோட டிஃபரன்ஸும் அதோட டிஃபரன்ஸும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து கர்லி பிரேஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ ஒரு 7 வேல்யூஸ் வந்து நான் ஒரு செட்டுக்குள்ள ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் அதாவது ஒரு எம்டி செட்டை கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து செட் ஆஃப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போடணும். அதே வந்து ஒரு வேல்யூவோடய ஒரு செட்டை நான் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்டா வந்து ஒரு கர்லி பிரேஸ் வச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு 7 வேல்யூஸ் எழுதியிருக்கேன். 1 2 5 அண்ட் தென் வந்து 1 2 வந்து எகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ இந்த 1 2 வந்து 2 வாட்டி அக்கர் ஆயிருக்கு. அதாவது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கு இந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு. அதாவது டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம வந்து செட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி செட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங் மட்டும் தான் வந்து ஒரே ஒரு டேட்டா டைப், அதாவது கேரக்டர் மட்டும் தான் அதுக்குள்ள வந்து என்னால ஆட் பண்ண முடியும். பட் மத்த டாபிக் இந்த லிஸ்ட், டியூபிள், இந்த செட் இதை பொறுத்த வரைக்கும் நீ டிஃபரெண்ட் டேட்டா டைப்பை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெறும் இன்டீஜர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கவின் அண்ட் தென் வந்து ஒரு 2 நேம் எடுத்துக்கிறேன். ராம். ஓகேவா? இப்போ சேம் இந்த செட்டை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது, இப்போ வந்து இங்க நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கனோ அதே ஆர்டர்ல வருது. ஓகேவா? இப்போ இதே இந்த நம்பர்ஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு பதிலா நான் இன்னொரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன், ரவின்னு. ஓகே, இப்போ சேம் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்தது வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கு. பட் எனக்கு அவுட்புட்ல வந்தது ஒரு ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் செட் வந்து ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஓகேவா? அதே வந்து நீங்க லிஸ்ட், டியூபிள், ஸ்ட்ரிங் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஆர்டர்ல வந்து நம்ம இன்புட் அங்க கொடுக்குறோமோ, அதாவது நம்ம லிஸ்ட் ஒரு லிஸ்ட் டியூபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம எந்த ஆர்டர்ல வேல்யூஸ் வந்து அங்க டினோட் பண்றோமோ அதே மாதிரி தான் நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட்ல வரும். ஓகேவா? பட் செட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன். ஸோ வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஓகே ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு ஆர்டர்ல வந்து இப்போ ஒரு ஆர்டர்ல வருது.
ஸோ இதுல இருந்தே தெரியும் செட் வந்து ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன். ஓகேவா? பட் இது வந்து இப்போ நான் வந்து இங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்கேன். ஸோ வந்து எனக்கு அன்ஆர்டர்ல வருது. இதே நான் வந்து இன்டீஜரா எடுக்கும்போது எல்லாமே 1, 2, 3, 4 இப்போ வந்து 6, 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ ரன் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டரா வருது. அதாவது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை வந்து செட்டுக்குள்ள யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அதுவே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? என்னால வந்து செட்டுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எழுத முடியும். பட் வந்து நீங்க ஒரே டேட்டா டைப், அதாவது இன்டீஜர் டேட்டா டைப்பை மட்டும் யூஸ் பண்ணா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிமூவ் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் தென் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் மட்டும் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆர்டர்ல இருக்கும். அதாவது எனக்கு இங்க இன்டீஜர் மட்டும் இருக்கறனால எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ், அதாவது இங்க வந்து நான் எக்ஸாம் ஒரு 5 எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. எனக்கு சேம் வந்து ஒரே ஒரு 5 தான் அக்கர் அவுட்புட்ல வருது. அதே மாதிரி எனக்கு ஆர்டராகவும் வருது. ஓகேவா? ஸோ வந்து செட் வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் தான். பட் இந்த இன்டீஜர் டேட்டா டைப்னு வரும்போது மட்டும் இது வந்து ஆர்டர்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் தென் டியூபிள் மாதிரி இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஓகேவா? பிகாஸ் இப்போ வந்து மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, புரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம டியூபிள், ஸ்ட்ரிங், லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம உள்ள இருக்க வேல்யூஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோம், இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 இண்டெக்ஸும், செகண்ட் வேல்யூ வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு, அதாவது 0, 1, 2, 3 இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிடுச்சு. பட் வந்து நம்ம வந்து செட் வந்து அன்ஆர்டர் கலெக்ஷன் சொல்லியாச்சு. ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டர்ல வரும். ஸோ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ இங்க இன்டீஜரா இருக்கறனால எனக்கு வந்து இது வந்து ஆர்டரா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒருவேளை டிஃபரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்றேன். ஸோ ஓகே, அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அன்ஆர்டரா தானே வரும். ஸோ வந்து இப்போ நான் எஸ் ஆஃப் 0ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 1 இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அன்ஆர்டர்னால இப்போ ஒருவேளை இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங் கூட மேபி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரலாம். ஸோ வந்து எனக்கு எஸ் ஆஃப் 0 வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. இதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாமே. ஸோ நான் இண்டெக்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணணும்னா இப்போ ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூ, அதாவது ஒரே வேல்யூ தான் எனக்கு கடைசி வரைக்கும் டினோட் பண்ணாதான் எனக்கு வந்து அந்த வேல்யூ அப்டேட் பண்ணும்போது எனக்கு கரெக்டா பண்ண முடியும். அதாவது இப்போ இந்த 1ங்கிற நம்பர் நான் அப்டேட் பண்றேன்னா 0 இண்டெக்ஸ் வச்சு அப்டேட் பண்ணிடலாம். மத்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 0 யூஸ் பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதே இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இதுல 1க்கு பதிலா வேற ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ வந்து செட் வந்து அன்ஆர்டர் கலெக்ஷன். ஸோ வந்து அதை உள்ள இருக்க வேல்யூஸா என்னால கான்ஸ்டன்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ வந்து இது ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஓகேவா? செட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? அன்ஆர்டர்டு கலெக்ஷன் அண்ட் தென் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஓகேவா? ஓகே, செட்டோட கான்செப்ட்ஸ் இவ்வளோதான். ஓகே, செட்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம டேரக்டா வந்து செட்டோட மெத்தட்ஸ்க்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ வந்து நம்ம டியூபிள் அண்ட் தென் வந்து லிஸ்ட் போன கலெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து மெத்தட்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ்க்கும் தனியா ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி செட்டுக்குன்னு தனியா ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த செட்டை வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த செட்ல எனக்கு வந்து புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு செட்ல ஆட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த கலெக்ஷன் நேம் டாட் அண்ட் தென் வந்து மெத்தட் நேம் ஆட். ஓகேவா? அண்ட் தென் வந்து ஒரு பேரந்தசிஸ் இருக்கும். இந்த பேரந்தசிஸ்க்குள்ள தான் வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணுமா இல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த மெத்தட பொறுத்து இருக்கும். இப்போ ஆட்னா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போறேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நேம் ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த நேம்ங்கிற ஸ்ட்ரிங்கை இந்த செட்டுக்குள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் செட்டை. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்க டூப்ளிகேட்ஸ் ஒன்னு ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து நேமும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து எப்படி ஒரு செட்டுக்குள்ள ஒரு புதுசா ஒரு வேல்யூவை ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும் மாதிரி, அதே மாதிரி ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும்ல. ஸோ அந்த மெத்தட் வந்து ரிமூவ் மெத்தட். ஓகேவா? எஸ் டாட் ரிமூவ். அதே மாதிரி தான் மெத்தட் எப்படி மெத்தடோட சின்டெக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ காமனா இப்படி தான் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்றது வந்து இப்போ எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ வந்து எந்த வேல்யூ ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து 5ங்கிற ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ 5 ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க நான் ஆக்சுவலா வந்து இங்க 2 5 இருக்கு. ஓகேவா? பட் வந்து எனக்கு இங்க வந்து நீங்க கேட்கலாம், நீங்க ஒரு தடவை தான் ரிமூவ் கொடுத்துருக்கோம். எப்படி 2 5 ரிமூவ் ஆச்சுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பிகாஸ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு புரியும் பாருங்க.
இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 வேல்யூ தான் இருக்குது. பிகாஸ் இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட். ஸோ வந்து எனக்கு இதில் ஒரு 5 வந்து ரிமூவ் ஆகிடும். ஒரு 5 தான் ஆக்சுவலாக வந்து இந்த செட்லேயே இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த செட்டை பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த 6 வேல்யூ தான் இருக்கு. ஸோ வந்து இந்த ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு 5 மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ வந்து இந்த 5 வந்து இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான். ஸோ வந்து இங்கே எத்தனை 5 இருந்தாலும் எல்லா 5 ரிமூவ் ஆகிடும். பிகாஸ் எல்லா 5 சேர்ந்து ஒரே ஒரு 5 தான் வந்து எனக்கு ஆக்சுவலாக செட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஆட் மெத்தடு ரிமூவ் மெத்தடு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த செட்லேயே இல்லாத ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் அந்த 5க்கு பதிலாக 10ன்னு போடுறேன். எனக்கு எரர் வருது பாருங்க. கீ எரர். அதாவது இங்க 10ங்கிற ஒரு வேல்யூவே இல்ல. ஸோ வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஓகேவா? இப்படி எரர் வராம இருக்கணும். அதாவது எனக்கு செட்ல அதாவது இப்ப இந்த செட்ல வந்து எனக்கு 10 இருக்கான்னு சொல்லி தெரியாது. ஸோ வந்து நான் வந்து அப்படி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு எரர் வரக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து செட்ல அவைலபிளா இருக்கு. அந்த மெத்தட் நேம் பாத்தீங்கன்னா டிஸ்கார்ட். ஓகேவா? இப்ப இந்த ரிமூவ் பதிலா டிஸ்கார்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன். எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. பிகாஸ் இந்த டிஸ்கார்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இங்க நம்ம ரிமூவ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ரிமூவ்ல வந்து நம்ம செட்ல இல்லாத ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணும்போது அது எரர் த்ரோ பண்ணுது. டிஸ்கார்ட் அப்படி பண்ணாது. நீங்க இல்லாத வேல்யூ த்ரோ பண்ணாலும் அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். இல்லைன்னா விட்டுரும். ஓகேவா? சிம்பிளா வந்து அது இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ டிஸ்கார்டுக்கும் ரிமூவுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே, இந்த 3 மெத்தட் வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து யூனியன். ஓகேவா? இப்போ இந்த யூனியன்ங்கிற நேம்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 செட்டை வந்து ஆட் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இன்னொரு செட் எடுத்துக்கிறேன். S2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ S2ல இப்போ நான் வந்து A, B, C. ஓகேவா? இந்த 3 வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த யூனியன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 2 செட்டை வந்து யூனியன் பண்ண போறேன். அதாவது ஆட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல S3ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் புதுசா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுல வந்து 2யும் யூனியன் பண்றேன். இப்போ S டாட் யூனியன் S2. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இந்த யூனியன் மெத்தட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கேட்கலாம் இந்த ரெண்டாவது செட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இந்த யூனியன் வந்து 2யும் ஆட் பண்ண போறதா. ஸோ நீங்க வந்து இது எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் செட் வந்து அன்ஆர்டர்னு சொல்லியாச்சு. நீங்க எதை முன்னாடி போட்டாலும் எனக்கு வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து அன்ஆர்டரா தான் வரப்போகுது. ஸோ நீங்க எதை வேணா எது கூட வேணா ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். S3. ஓகே, இப்போதைக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணுவோம். இந்த ஆடும் வேணாம், டிஸ்கார்டும் வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸும் வந்துருச்சு. அண்ட் தென் வந்து இங்க இருக்கக்கூடிய 3 வேல்யூஸும் வந்து எனக்கு செட்ல ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த S3ங்கிற செட்ல இந்த 2 செட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி புதுசா ஒரு செட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது 2 செட்டை ஆட் பண்றதுக்கு இந்த யூனியன் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த யூனியன் மெத்தட் மாதிரியே அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இந்த அப்டேட் மெத்தடும் ஆக்சுவலா வந்து யூனியன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ அப்டேட். ஓகேவா? இப்போ ரன் பண்றத எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நன் வந்திருக்கு. பிகாஸ் இப்போ இந்த அப்டேட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம யூனியன் மெத்தட் என்ன பண்ணோம் 2 செட்டை வந்து யூனியன் பண்ணி ஒரு புதுசா ஒரு செட்டை வந்து கிரியேட் பண்ணோம். பட் அப்டேட் மெத்தட் அப்படி இல்லை. இப்போ இந்த எஸ்ங்கிற ஒரு செட் இருக்கான். இந்த செட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும். அதாவது இந்த செட்ல புதுசா இந்த வேல்யூஸை ஆட் பண்ண முடியும். பட் வந்து அதை போய் வேற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு போட்டு காட்டுறேன் புரியும் பாருங்க. இப்போ நான் இந்த புதுசா கிரியேட் பண்ண வேரியபிளை எடுத்துடுறேன். இப்போ ஆக்சுவலா என்ன ஆகுன்னா இந்த எஸ்ங்கிற செட்டு S2வால அப்டேட் ஆயிருக்கும். இந்த S2 ஃபுல்லாவே இந்த S கூட ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? பட் வந்து நம்ம யூனியன் பண்றப்ப என்ன பண்ணோம் இந்த ஃபுல்லா வந்து 2யும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். பட் இதை வந்து அப்படி ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இதுல S3க்கு பதிலா வெறும் S-வே பிரிண்ட் பண்றேன். உங்களுக்கு புரியும் பாருங்க. எனக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? பட் நான் இந்த இடத்துல S2-வை பிரிண்ட் பண்றேன். அதாவது இந்த 2வது செட்டை பிரிண்ட் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா ABC மட்டும் தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட் அதாவது S செட் மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. S2 வந்து ரிமைன் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இந்த அப்டேட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யூனியன் மெத்தட் வந்து 2 செட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம புதுசா ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 செட்லயும் வந்து எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. பட் இதே அப்டேட் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த அப்டேட் மெத்தடை எந்த செட்டுக்கு யூஸ் பண்றோமோ நம்ம பாஸ் பண்ற வேல்யூ பாஸ் பண்ற செட்டுனால இந்த நம்ம அப்டேட் பண்ற செட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்டேட்டுக்கு யூனியனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இன்டர்செக்ஷன். ஓகேவா? இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இன்டர்செக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இங்க பாஸ் பண்ணக்கூடிய 2 மெத்தட் வந்து அது 2க்கும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ வந்து எனக்கு அவுட்புட்ல தரும். ஓகேவா? இப்ப இங்க காமனா எதுவும் இல்ல. இப்ப நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இங்க 4, 5, 6ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு 3 வேல்யூ வந்து காமனா போட்டுக்கிறேன். இப்ப இதுவும் வந்து கிட்டத்தட்ட யூனியன் மாரி தான். ஒண்ணா நம்ம டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஒரு புதுசா ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இத எடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்குள்ள பாஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த 2 செட்டுக்கும் வந்து காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இதே வந்து என்னால வந்து ஒரு புதுசா ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அங்க வந்து இத போட்டுட்டு, இதுக்கு பதிலா ஆர் போடுறேன். ஓகேவா? இப்ப ரன் பண்றேன் இத. இப்ப எனக்கு அதே சேம் அவுட்புட் தான். இப்ப என்னன்னா, ஒரு புதுசா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அத பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? சோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இதே வந்து அப்டேட் மெத்தட்ல வந்து நம்ம எந்த ஒரு வேரியபிளையும் போடல. இல்ல வந்து டைரக்ட்டாவும் பாஸ் பண்ணல. இப்ப அதே மாரி இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் இந்த ஆர் எடுத்துடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் எஸ் பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இதுல என்ன வேல்யூஸ் இருக்குதோ எனக்கு அது மட்டும் தான் வருது. ஓகேவா? அதாவது எனக்கு வந்து இது 2க்கும் காமனா இருக்க வேல்யூஸ் வந்து இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலா தரும். பட் வந்து எந்த ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் ஆகல. அண்ட் தென் வந்து அவுட்புட் விண்டோலயும் நம்ம டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணல. சோ வந்து எந்த ஒரு சேஞ்சும் வந்து நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ல வந்து நடக்காது. ஓகேவா? இந்த மெத்தட் அதாவது இந்த இன்டர்செக்ஷன் யூனியன் மெத்தட்ஸ் பொறுத்தவரைக்கும் இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம மேக்ஸிமம் வந்து செட்ல இருக்க மெத்தட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்னா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் யூஸ் பண்ணுவோம் செட்ல. ஓகே. நம்ம செட் கலெக்ஷன வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் வந்து ஒரு டாபிக்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாரி இருக்கு. நம்ம டிக்ஷனரி கலெக்ஷன் ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கலெக்ஷன வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கவர் பண்ணலாம். அந்த டிக்ஷனரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெறைய புரோகிராம்ஸ் வந்து போடுவோம். சோ வந்து அத வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா கத்துக்கோங்க. நான் வந்து அது உங்களுக்கு தெளிவா புரியிற மாரி நான் நடத்த ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அண்ட் தென் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோல்மில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் தென் கூடவே இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.